ஜூன் 18, 2024 கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டு எண் 70 க்குட்பட்ட RS புரம் புரோப்பாண்டு சாலை தேவாங்க மேல்நிலைப்பள்ளி சாலை சுகாதார ஆய்வாளர் அலுவலக வளாகத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி 5 மண்டலங்களில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மேற்கொள்வதற்காக தூய்மை பணிகளுக்கு ரூபாய் 44 லட்சம் மதிப்பீட்டில் 15,726 எண்ணிக்கையிலான தளவாட பொருட்களை மாநகராட்சி ஆணையாளர் மா. சிவகுரு பிரபாகரன் ப. முன்னிலையில் மாண்புமிகு மேயர் கல்பனா ஆகியோர் தூய்மைப் பணியாளர்களுக்கு வழங்கினார்கள். மற்றும் கோவை மாநகராட்சி 2 மற்றும் 4 சக்கர வாகனம் நிறுத்தும் இடம் வளாகத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் சுகாதார பணிகளுக்காக தூய்மை பணியாளர்களின் மறுவாழ்வுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 33 கோடி மதிப்பீட்டிலான புதிய வாகனங்களின் செயல்பாடுகளை மாநகராட்சி ஆணையாளர் மா. சிவகுரு பிரபாகரன் ப. முன்னிலையில் மாண்புமிகு மேயர் கல்பனா கொடியசைத்து துவக்கி வைத்தார். உடன் மாநகராட்சி துணை ஆணையாளர் க. சிவகுமார், தெற்கு மண்டல தலைவர் ர. தனலட்சுமி, பொது சுகாதாரக்குழு தலைவர் பே. மாரிச்செல்வன், மாமன்ற உறுப்பினர்கள் எஸ். ஷர்மிளா, ரேவதி முரளி, மாநகர நல அலுவலர் மரு. கே. பூபதி, உதவி ஆணையர் செந்தில்குமரன், மண்டல சுகாதார அலுவலர்கள், சுகாதா ஆய்வாளர்கள், சுகாதார மேற்பா